கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அதாவது தேவனை பற்றி கொள்வதில் தேவாதி தேவனை பற்றி கொள்வதில் நாம் உறுதியாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்கணும். அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில், அவரை சார்ந்து வாழ்வதில், அவரை பற்றி கொள்வதில், அவரை அண்டிக் கொள்வதில் நம்ம உறுதியாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நாம் தளர்ந்து போயிடக்கூடாது, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, அபிசுவாசப்படக்கூடாது. அவரை பற்றி கொள்வதில், தேவாதி தேவனை பற்றி கொள்வதில், அவரை அண்டிக் கொள்வதில், அவரை சார்ந்து கொள்வதில் நாம் உறுதியாக இருக்கணும். அவரையே நம்புவதில், நம்பி இருக்கிற காரியத்தில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் பூரண சமாதானத்தோடு கூட அவர் காத்து கொள்ளுகிறவர், அவர் நடத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே பூரண சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவன், அவர் சமாதானத்தின் தேவன். தேவனுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகணும் என்று சொன்னால், மனிதரை பற்றி கொள்வதல்ல, மனிதரை சார்ந்தல்ல, வேறு எதையும் சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. வேறு எதையும் சார்ந்து வாழ்வதனால நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளும் சமாதானமும் உண்டாவதல்ல. ஆனால் தேவனை பற்றி கொள்வதில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது, அவரை நம்புவதில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பூரண சமாதானம் உண்டாகும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ரூத்தினுடைய சத்தத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். அந்த 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள், நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பெத்லகேமுக்கு போகிற காரியங்கள், மோவாப் தேசத்தில் இருந்து பெத்லகேமுக்கு போகிற காரியத்தில் ரூத்தோ நகோமியை விடாதபடிக்கு பற்றி கொண்டாள். அவளை பற்றி கொண்டதுனால, அவளோடு கூட பெத்லகேமுக்கு போனதுனால தேவன் ரூத்தினுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். வெறுமையாக இருந்த அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை தேவன் உயர்த்தினார், அவருடைய வாழ்க்கை தேவன் கட்டினார். உண்மையாகவே அங்கே மாமியாரை பற்றி கொண்டதுனால, பெத்லகேமுக்கு போனதுனால, தேவனை அறிந்ததுனால தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை அவர் செய்தார். ஆகவே இந்த நாட்களில் நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனை பற்றி கொள்ள வேண்டும், அவரை நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர் தருகிறது மாத்திரமல்ல, வெறுமையான நம்முடைய வாழ்க்கையை தேவன் நிறைவாய் நம்முடைய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்புவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சேஷமாய் ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்வதில் உறுதியாக இருக்கத்தக்கதாக, உம்மை நம்பி இருக்கிறதிலே உறுதியாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை பற்றி கொள்வதனால, உம்மை நம்புவதனால, அதில் உறுதியாக இருக்கிறதுனால இது பூரண சமாதானத்தோடு கூட காத்து கொள்ளுகிறவர், நடத்துகிறவர். ரூத்தை போல பற்றி கொள்வதனால பெத்லகேமுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.